எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேங்க. இந்தியாவில் கேரள மாநிலத்தில் இருக்கேன். கேரள மாநிலத்தில் பாலக்காட்டில் வந்து இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ஒரு கோட்டையை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து முதலைகள்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ யாருமே வந்து உள்ள இறங்கி வர முடியாது. அந்த கோட்டை சாதாரண கோட்டை கிடையாது, ரொம்ப வரலாறு கொண்ட நல்ல பிரம்மாண்டமான பாலக்காடு கோட்டை. யாரும் அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஏய் கம்பர்ற ஊர்ற அப்படின்ட்டு இப்படி விரட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. துப்பாக்கி வந்து இங்கே வச்சுக்கிட்டு சுடுறதுக்கு இப்போ பாருங்க, தலை தெரியாது அப்படி மறைச்சிக்கிறது, இங்கேருந்து பார்த்துக்கிறது, அப்படியே சுடுறது, அட்டாக் பண்ணுறது. இந்த வீடியோ முழுக்க பாருங்க. இந்த பாலக்காடு கோட்டைனா என்ன, அதோட வரலாறு என்ன, எப்படி இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, எல்லாமே இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதாங்க இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ். உள்ள போய்கிட்டு இருக்கிறோம். நல்ல பிரம்மாண்டமா முழுக்க கருங்கல்லே வந்து பண்ணப்பட்ட ஒரு கோட்டைங்க. ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்கு. காரு எதில் வந்தாலும் வந்து 30 ரூபா வந்து டிக்கெட்டுங்க. ஸோ நம்ம இங்கே வந்து நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு உள்ள போகலாம். இல்லை இந்த கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி டிக்கெட் வந்து எடுக்கணும். இந்த கோட்டையை சுற்றியுமே வந்து மதில் சுவர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. நமக்கு அதை பார்த்தா தெரியுது. ஆனால் கோட்டைக்குள்ளே போகிற வழி இதுதான். த வே இன்சைட் த ஃபோர்ட். ஸோ இது கோட்டைக்குள்ளே போகக்கூடிய ஒரு வழிங்க. நல்ல பிரம்மாண்டமாக தான் இந்த கோட்டையை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோட்டையை சுற்றியுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அகழிகள் வந்துருக்கு. இந்த அகழிகளை பற்றி நம்ம வந்து கடைசியில் பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு இந்த கோட்டை யார் சுற்றி கட்ட போகிறோம் அப்படின்னா அருண், சண்டே டிஸ்டர்பர்ஸ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த கோட்டைகளை பற்றி பேசி. ஆமாம். இப்போ நம்ம இருக்கிற இந்த பாலக்காடு கோட்டை வந்து எப்போ கட்டப்பட்டது? இது வந்து 1760களில் கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் ஆயிடுச்சு. 300 வருஷம் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை சுற்றி பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும்? சுற்றி பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் முழுசா. நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். கோட்டைக்குள்ளே ஒரு கோயிலுங்க. சரி, இன்னைக்கு இந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் கோவில்களாகவும் அலுவலகங்களாகவும் வந்து மாற்றப்பட்டுருச்சுங்க. நம்ம முதல் கோட்டை சுற்றிட்டு வரலாம், அதுக்கப்புறம் இந்த கோயில்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுதுல்ல, இதெல்லாம் ஒரு நல்ல கேரள கலைப்பாணியில் கட்டப்பட்ட ஒரு இது. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சா இல்லை? இது வந்து 19ஆம் நூற்றாண்டில் இது வந்து தாலுகா ஆஃபீஸாக மாற்றப்பட்டிருக்கு. ஓகே. நம்ம உள்ளுக்குள்ளே வரப்போ அதை கோயில் பார்க்குறோம். ஒவ்வொரு இடங்கள் வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. ஆமாம், பின்னாடி வந்து இதை அப்படியே பயன்பாட்டில் கொண்டு வந்தாங்க. அதனால தான் இன்னும் அப்படியே இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எதுவுமே பண்ணலைன்னா அப்படியே இதாக இருக்கும், பாலடைஞ்சு போயிருக்கும். கண்டிப்பாக. இது எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் பராமரிக்காமல் விட்ட பில்டிங்க. இந்த மாதிரி செங்கல் தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் ரீசெண்டாக இருக்கிற செங்கல் மாதிரி தான் இருக்குது எல்லாம். இந்த கோட்டைக்குள்ளே நம்ம அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கிறோங்க. உள்ளுக்குள்ளே ஆஃபீஸ் இருக்கிறனால நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் நடமாட்டம் இந்த கோட்டையில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நடமாட்டங்கள் இருக்கு. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டை கட்டப்பட்டதில்ல. அருண், இதோட வரலாறு என்ன? இந்த கோட்டையோட வரலாறு என்ன? இது எப்போ சரியாக கட்டப்பட்டது? ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1766 தான் இந்த கோட்டை கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த கோட்டை கட்டப்பட்டு அதற்கான வரலாறு இருக்குது. 1757 ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அச்சன் அப்படிங்கிற இந்த பகுதியை ஆண்டுட்டு இருந்த ஒரு சிற்றரசன், அவர் வந்து சாமுதிரி அப்படிங்கிற ஒரு பேரரசு கீழே வந்து கப்பம் கட்டி வாழ்றாரு. 1757 வந்து அவர் வந்து எனக்கு இனிமேல் நான் வந்து கப்பம் கட்ட முடியாது, நான் வந்து தனியாட்சி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே சாமுதிரி பேரரசு வந்து இவங்க மேலே போர் தொடுத்து வருவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இந்த எச்சரிக்கையை கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஹைதர் அலி கிட்ட போய் சப்போர்ட் கேட்குறாரு. அந்த சமயத்தில் இந்த கோட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரம் ட்ரேட் ரூட், அரேபியாவோட ட்ரேட் ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த கோட்டைங்கிறங்காட்டிக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இது கருதப்படுது. அதனால வந்து இந்த கோட்டையை வந்து தன்னகப்படுத்தி வச்சுக்கிட்டா
இது வந்து பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலியும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அச்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. அதில் வந்து இந்த கோட்டையை மறுபடியும் அச்சனுக்கே வந்து வெற்றி அடைந்து பின்னாடி தர்றாரான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹைதர் அலி ட்ரூப்பே வந்து இந்த கோட்டையை கைப்பற்றிடுறாங்க வெற்றி அடைஞ்சு. ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், அவங்களே வந்து தன்னகப்படுத்திக்கிட்டாங்க. அதாவது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி. இது என்னன்னா இது அடுக்கடுக்கான பாதுகாப்புகள் இந்த கோட்டையில் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து வேலூர் கோட்டைகளில் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த கோட்டையை சுற்றி மிகப்பெரிய ஒரு அகழிகள் இருக்குது. நான் அந்த அகழி பக்கத்தில் போகிறப்ப காட்டுறேன். நல்ல பெரிய கோட்டையாக இருந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துலலாம் வீரர்கள் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. போர் வீரர்கள் ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை சுற்றி ஏதாவது வர்றதுக்கு, இப்போ இங்கேருந்து பீரங்கியில் கொண்டு வரணும் வைங்களேன், அப்படியே பீரங்கிலாம் அப்படியே கொண்டு வந்து மேலே ஏற்றி நிப்பாட்டுறதுக்கு அந்த மாதிரி. அன்றைய காலகட்டத்தில் இந்த இடத்துல குதிரைகள் வந்திருப்பாங்க. ஒரு பரபரப்பான இடமா இருந்திருக்கும். இன்கேஸ் யாரும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் கம்பர்ற ஓடுற அப்படின்ட்டு இப்படி விரட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடமா. இன்னும் உள்ளுக்குள்ள முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட மையப்பகுதிகள், இந்த ராஜாவாக இருக்கட்டும், அரசாங்கம் மற்ற முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. அப்படி இந்த பக்கம் சுற்றி பாதுகாப்பு அமைப்புகள். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிங்க. மேலே ஏறி பார்க்கலாம். அப்புறம் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுதுங்க. நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த அகழியோட அளவு? எனக்கு தெரிஞ்ச அந்த அகழியோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி வந்து வரலாம். அவ்வளவு அகலமான ஒரு அகழியாக வந்து இருந்திருக்கும். ஆழம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரியலங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்குன்னு சொன்னால இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் இருக்குங்க. ஒரு சின்ன ரூம் உள்ள இன்னைக்கு அடைச்சிருக்காங்க, உள்ளே போக முடியாது. எதுக்கு சரி இது எதுக்கு இப்போ தூண்டா இருக்குது அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல போர்வீரர்கள் இருப்பாங்க. இன்கேஸ் பெரிய மழை பெய்யுது அப்படின்னா என்ன செய்வாங்க, பாதுகாவலர்கள் ஒரு தங்குறதுக்காக இருக்கும். இல்லை அதிக வெயிலுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடமா, சின்ன இடம், 2 பேர் இருந்துக்கலாம் அந்த இடத்துல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை ஏதாவது சேமிக்கிறது கூட வந்து வச்சுருக்கலாம். எக்ஸாக்டாக எதுக்காக இதை வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. நம்ம வந்து எல்லா கோட்டைகளில் பார்க்குற மாதிரி தான் இங்கேயும் வந்து பாதுகாப்பு அமைப்புகள் இதெல்லாம் வந்து துப்பாக்கி வைக்கிறதுக்காக வந்து வச்சுருப்பாங்க. வந்து உள்ளுக்குள்ள வந்து துப்பாக்கி வந்து இங்கே வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க, தலை தெரியாது அப்படி மறைச்சிக்கிறது, இங்கேருந்து பார்த்துக்கிறது, அப்படியே சொல்கிறது, அட்டாக் பண்ணுறது. அவங்களால அட்டாக்கே பண்ண முடியாத அளவுக்கு அற்புதமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கம். இந்த மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சுற்றியுமே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து ஆனால் பேர்கள்லாம் எழுதி கிறுக்கிறானுங்க பாருங்களேன். எல்லா ஊர்கள்லையுமே இந்த கிறுக்கனுங்க வந்து இருக்கிறாங்க. ஓ இங்கே பாருங்க, இது முழுக்க எவ்வளோ இத்தினோண்டு செங்கல் சின்னதாக இருக்குல்ல. அருண், இந்த கோட்டை வந்து வெளியே நம்ம அங்கே கருங்கல்ல பார்த்தோம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம், ஆனால் இங்கே செங்கல்ல பண்ணியிருக்கிறாங்களே. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்லாலையும் கட்டப்பட்டிருக்கு, செங்கல்லாலையும் கட்டப்பட்டிருக்கு. வெளி சுவர்கள் எல்லாமே வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா முக்கியமாக முதல் தாக்குதல் வந்துச்சுன்னா அங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து கருங்கல் முழுக்க கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பேஸ் இருக்கிற இங்கே கிடைக்கிற மண்ணை வச்சு பண்ணுற செங்கல்களில் தான் கட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த செங்கலோட சைஸ் வச்சே நீங்கள் வந்து இதோட ஏஜ் நீங்கள் கணக்கிட்டு எடுத்துக்கலாம். எத்தனை வருஷம்? ஸோ இந்த மாதிரி ஹைட்டில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 600 to 800 வருடங்கள் பின்னோக்கி செல்லும் அதிகபட்சம். அந்த அப்பறமே பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இதுலேயே நம்ம வந்து இன்னும் நீங்கள் இந்த கும்பகோணம் எல்லாம் போனீங்கன்னா பழைய கோவில்களில் இதே ஹைட்டில் தான் நம்மளுக்கு வந்து செங்கல்களில் கிடைக்கும். அதாவது இவங்க செங்கல்ல நம்ம வீடு கட்டுற மாதிரியே கட்டி அதுக்கு மேலே ஒரு பூச்சி வேலைகள் எல்லாமே பூசி இருக்கிறாங்க, சுண்ணாம்பு இதெல்லாம் கொண்டு. இந்த கம்பிகள்லாம் முதல்ல இருந்ததா? இல்லைங்க, இதெல்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா இங்கே நடுவில் பீரங்கி வச்சு அட்டாக் பண்ணுறக்கும் இது வந்து ஒரு வாட்ச் டவராகவும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு அந்தந்த இடங்கள் இதுலேருந்து தான் அட்டாக் பண்ணுவாங்க. எதிராளிகள் தாக்குதல்னாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அடித்தா தான் இவங்களுக்கு காயப்படும். அதுவும் வந்து அவங்க ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது இந்த கோட்டையை வந்து ஹைதர் அலி கைப்பற்றினாருன்னு பார்த்தோம். இந்த கோட்டையா ஹைதர் அலின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற யார் வந்து வச்சிருக்கோம்? நம்மளே சொன்ன மாதிரி 1766 தான் இது வந்து ஹைதர் அலி கையில் போகுது. அதுக்கப்புறம் வந்து அவர் 15 பிடுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகள் இந்த இடம் இது இங்கே வந்து யாருமே கை வைக்க முடியல.
இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சாமுத்திரி சாம்ராஜ்யமும் வந்து இங்க நெருங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய கண் இது மேல படுது. ஸோ இந்த கோட்டையை நம்ம கண்டிப்பா கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி மேல ஒரு போர் தொடுப்பதாக இந்த பகுதியை வந்து கர்னல் வூட் அப்படிங்கிறவர் வந்து 1783 ஆண்டு 15 வருஷம் கழிச்சு 83 67ல கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் 15 வருடங்கள் இங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த 76 அந்த கோட்டை கொஞ்சம் பெருசா கட்டினாரு நம்ம பார்த்தோம். ஆமா, அதுக்கப்புறம் ஹைதர் அலி வந்து 66க்கு அப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அரணெல்லாம் அதிகமா அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் 83ல தான் இங்க தாக்குதல் நடத்தப்படுது. அது வந்து கர்னல் வூட் அவரு வந்து தாக்குதல் நடத்துறாரு. அவரு வந்து எப்படியோ இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு ஆனா அது வந்து ரொம்ப நாள் நீடிக்கல. சில மாதங்கள்லயே மறுபடியும் ஹைதர் அலி இந்த இடத்த மறுபடியும் அவருக்கு தன்னகப்படுத்துறாரு. மறுபடியும் புடுங்கிட்டாரு. ஸோ ஒரு வருஷம் கூட இல்ல, அப்படியே அடுத்த ஒரு 6 மாத காலத்திலேயே வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இது வந்து ஹைதர் அலி கீழே இருக்கு. மறுபடியும் அந்த பிரிட்டிஷ் தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு அவமானம் மாதிரி, டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து இந்த தடவை வேற ஒரு கர்னல் அனுப்புறாங்க. அவர் பேர் வந்து புல்வார்டன் அப்படிங்கிற ஒரு கர்னல் வராரு. அவரு வந்து மறுபடியும் சண்டை போட்டு இந்த கோட்டையை வந்து கேப்சர் பண்றாரு. இப்படியே வந்து கிட்டத்தட்ட 3 முறை பிரிட்டிஷ்க்கும் ஹைதர் அலிக்கு மட்டுமே கை மாறி இருக்கு. கடைசி வந்து பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இன்னும் பாதுகாப்பு அரணெல்லாம் அதிகமா வச்சு அவங்க வந்து அவங்களோட பெரிய ஹெட் குவார்டர்ஸா மாத்தி இங்க எல்லாம் வந்து பயங்கரமா அவங்க வந்து பெரிய அளவுல பண்ணி இப்போ இன்னைக்கு நம்ம இருக்கிறது இந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான், ஹைதர் அலிக்கு அப்புறம் திப்பு சுல்தானுடைய காலகட்டத்துல வந்து திப்பு சுல்தானை எதிர்க்கிறதுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெரும்பாலும் பிரிட்டிஷுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னு சொல்லலாம், இங்க திப்பு சுல்தானுடைய படைகளை எதிர்க்கிறதுக்கு. ஸோ அது வந்து அப்படிதான் ஹைதர் அலியால உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண் அவருடைய மகனான திப்பு சுல்தானுக்கே எதிராக நின்றது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்பதான் கட்டினாரு, ஆனா ஒரு பையனுக்கே பிரிட்டிஷ்காரனால அவங்க ஏன்னா திப்பு சுல்தானுடைய படைகள்னால வந்து இங்க அதிகமா கேப்சர் பண்ண முடியல. ஸோ இதுதான் இந்த கோட்டை ஒரு சின்ன வரலாறு. ஆமா. இப்போ இந்த கோட்டையோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோமே வந்து அகழி தான். அந்த அகழியை போய் பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க, இது இந்த கோட்டையோட மறுபடியும் பகுதி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதை தான் வந்து கொடிக்கம்பமா வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது யாருடைய கொடி பறக்குதோ அவங்க தான் அந்த இடத்துல ராஜா. இப்போ இவ்வளவு நேரம் ஒரு வரலாறு சொன்னார் பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க கொடி பறக்குது பாருங்க. இந்த அன்றைய காலத்துல இதுதான் கொடிமரமா வந்து இருந்திருக்கும். ஹைதர் அலி காலம்னா அவருடைய கொடி பறந்திருக்கும், பிரிட்டிஷ் காலம்னா அவங்களுடைய கொடி பறந்திருக்கும். இப்படி மாற்றி மாற்றி அவர்களுடைய கொடி பறந்த இடம் இந்த இடம் தாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அகழி, சரிங்களா? அகழி அப்படிங்கிறது வந்து முந்தைய காலகட்டத்தில் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த கோட்டைகள்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் மாதிரி அமைச்சு இதில் வந்து நீர் விட்டுருப்பாங்க. இது வந்து ஒரு பாதுகாப்பு அரணா அந்த காலத்தில் வந்து பயன்பட்டு இருக்கு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் வந்து முதலைகள்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ யாருமே வந்து உள்ளே இறங்கி வர முடியாது. ரெண்டாவது இது ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ நீச்சல் தெரியாதவன் குதிக்கவே முடியாது. நீச்சல் தெரிஞ்சவன் குதிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவனால் ஈஸியாக பண்ண முடியாது. ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2ஆம் பாதுகாப்பு தளம் தான். முன்னாடி வந்து கோட்டை சுவர் இருக்குது. ஸோ கோட்டை சுவர்லேயே வந்து வில்லம்பெல்லாம் வச்செல்லாம் தாக்கலாம் முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் துப்பாக்கியில் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த அகழியை கடந்து தான் நீங்கள் உள்ளே போகணும். இன்றைக்கி நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பாலம் வந்து பிற்காலத்தில் போட்டது. இதுக்கு முன்னாடி வந்து மரப்பாலங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த அகழியை வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அது வேணுங்கிறப்போ இறக்கிக்கலாம், வேண்டாதப்போ அப்படியே ஏற்றிப்பாங்க. ஸோ யாராவது தாக்குதல் வர்றாங்க அப்படின்னாங்கன்னா அந்த மரப்பாலம் மேலே போயிடும். ஸோ யாருமே வந்து இந்த கோட்டை உட்புறத்துக்குள்ளே வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. இப்போ இந்த அகழியை பார்த்தீங்கல்ல, இந்த அகழியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீர் வரும்? ஏன்னா இந்த கோட்டை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த கோட்டை சுற்றி அகழி இருக்கிறது. அந்த அகழியில் வந்து ரொம்ப பெரிய ஆழம், அதில் வந்து ஒரு நீர் வர்றது எல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இந்த கோட்டையில் பெய்கிற மழை நீர் அனைத்தும் இந்த அகழியில் வந்து சேர்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ பின்னாடி காலத்தில் வந்து வெயில் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா இதையே அவங்க வந்து பயன்பாட்டுக்கும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கூற்றை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோட்டையோட வரலாறுகள், இந்த கோட்டை எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க நல்லா காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் பாலக்காடு கோட்டைனா என்ன, அதோட வரலாறு என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்.
நீங்கள் வந்து அருண் சண்டே டிஸ்டர்பர்ஸ் அவர் சேனல் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அவருக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளால் போக முடியாத வரலாறு நிறைந்த பல இடங்களுக்கு அடுத்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் அப்டேட் வரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.